ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு வந்து பிரியாணியோட என்னோட vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு சண்டே. ஸோ மார்னிங் வந்து இட்லி அண்ட் சட்னி தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே இதுதான் என்னோட ஒத்தென்டிக் ஸ்டைல். கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன், என்ன நம்புங்க. ஸோ குக்கரில் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் தம் வச்சு தான் பண்ண போகிறேன். விசில் எல்லாம் வைக்க மாட்டேன். ஸோ ஜீரக சம்பா ரைஸ் இதுதான் எனக்கு பிடிச்ச ரைஸ். பாஸ்மதி எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பிரியாணி பண்ணும்போது கீ ரைஸ் மாதிரி இருக்கும்போது நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கோகோனட் மில்க்கும் இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஜீரக சம்பா ரைஸ் இந்த மாதிரி தான் சேர்ந்து பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி லேயர் பண்ணி தனியாக பண்ணால் எனக்கு எப்பயாவது ஒரு நாள் ஓகே. வீட்டில் கூட இந்த மாதிரி பிரியாணி தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பிரியாணி தான் நான் சாப்பிட்டே வளர்ந்துருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டைல், எங்களோட வீட்டு ஸ்டைல் பிரியாணி. ஸோ இது பாருங்கள், தேங்காய் பால், ரெடிமேட் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். இந்த பவுடர் வருது இல்லைங்களா. ஸோ பிரியாணி வந்து ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. ஆக்சுவலி ரொம்ப லேட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகிப்போச்சு. இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு 3 o'clock ஆகிடும். அப்புறம் நாங்கள் வெளியில் வேற கிளம்பணும். ஸோ எங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக மஸ்ட் அண்ட் ஷுட், வீக் டே இருக்கட்டும் வீக்கெண்ட் இருக்கட்டும், ஒரு வாட்டி பிரியாணி கண்டிப்பாக பண்ணிடணும். ஸோ இது பாருங்கள், தம் வச்சாச்சு. ஒரு பதம் வந்தப்புறம் தம் கட்டிட்டாக்கா உங்களுக்கு பிரியாணி நல்லா சூப்பராக பல போகும். ஸோ இது வந்து தயிர் இருக்குது, பச்சடி இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், பட் பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளே வந்து ரொம்ப ஜென்டில் ஹேண்ட்ஸில் கிளறி விடணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு உங்களுக்கு நான் வெளியில் போயிட்டு வந்த உடனே கூட காட்டுறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. மட்டன் பீசஸும் சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படி ஒரு மனம், அப்படி ஒரு என்னால் நிஜமாக இப்போ டைம் கூட இல்லை. இந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரே பசியோடு இருக்காங்க. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ண உடனே டைம் இல்லாமல் இது பிரியாணி வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா தான் அந்த நல்லா சூப்பராக அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போய் நல்லா சூப்பராக டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு வந்துடும். அப்புறம் இன்னும் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. லஞ்சு சாப்பிட்டு நான் தான் கொஞ்சம் அவசரமாக சாப்பிட்டேன். அத்தருக்கு ஊட்டிட்டு அதே பிளேட்டில் கடகடன்னு லஞ்சு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் விஹான், என்னோட பெரியவனுக்கு வந்து அவனோட கிளாஸ்மேட்டோட பர்த்டே. ஸோ பர்த்டே வந்து ஏமா ஆனஸ்டா பீட்சா, அது எங்கே இருக்குன்னா வர்ஜீனியா மால் ஒயிட் ஃபீல்டில் இருக்குது. ஸோ அந்த மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூஃப் டாப். ஸோ தீம் வந்து ஃபுட்பாலா. ஸோ இவங்க வந்து கிளாஸ்மேட்டு, நான் இவன் போயே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு. ஸோ அதை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இவன் அந்த மாலில் அந்த ஆனஸ்டா பீட்சா ஃபர்ஸ்ட்டு ஃபுட்பால் ஆடுவாங்க போல இருக்குது. தீம் ஃபுட்பால்னு வச்சுருக்காங்க ரூஃப் டாப்பில். நானே எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ இவனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஏமா வர்ஜீனியா மால் நம்ம போனது இல்லை, அந்த மால்க்கே ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். சரி, நான் போகணுமா வேணாமான்னு யோசித்தேன். அப்புறம் சரி போகலாம், மால் புது மால் இல்லையா, சரி கொஞ்சம் பார்த்த மாதிரியும் இருக்கும். இவன் சின்னவன் மால் புது மால் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நினச்சிட்டே வந்தா. சண்டே இன்னைக்கு ரோடு காலியாக இருக்குன்னு பார்த்தாக்கா வந்து நான் லிப்ஸ்டிக் பூசிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு பிடிக்காது. பார்த்தா நான் டிராஃபிக்கில் வந்து மாட்டியாச்சு. 4:30க்கு தான் போகணும். இப்போ என்ன டைம் ஆச்சு? 4:20 ஆகிப்போச்சு. என்னோட புது வாட்ச் போட்டிருக்கேன், என்னோட பர்த்டே கிஃப்ட். இதான் செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டே வந்து பர்த்டே அன்னைக்கு போட்டுட்டேன். இது வந்து எனக்கு செகண்ட். பிரியாணி உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி வெளியில் வாங்கிட்டு டென்ஷன் ஆகிப்போச்சு. 800 rupees சேஞ்ச் சில்லற ஆகிப்போச்சு. நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடவே முடியல. ட்ரையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த லேயர் பண்ணி அந்த ஹைதராபாதி ஸ்டைலில் பிரியாணி அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு வீட்டில் பண்ணுற ஸ்டைலில் ஜீரக சம்பா ரைஸ் போட்டு இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் இருந்தால் தான் பிடிக்கும். இன்னைக்கு டூ குட். பிரியாணி வந்து ஆசம். பசங்க, என் ஹஸ்பண்ட், என் நெய்பருக்கு கூட கொடுத்தேன். அப்படியே ரொம்ப 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 நல்லா இருக்கு. அப்படியே ஃபீலிங்ஸ், ஃபுல் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ நைட்டுக்கு போய் சாப்பிடணும். என்னால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும்.
camera and swiping, okay? Wow! Yay! Awesome! Take it. Yay! Athar. விஹானோட இவன் தான் என்ஜாய் பண்ணுமா போல இருக்கு. ஆக்சுவலி விஹான் சொல்லிட்டு இருந்தா கேர்ள்ஸ்க்கு வந்து இங்கேயா பர்த்டே, பாய்ஸ்க்கு வந்து மேலே ஃபுட்பால் விளையாட வைக்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் விஹானோட கிளாஸ்மேட் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதை பிளான் பண்ணி தான் இந்த மால் சூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அத்தர் அவ்வளோதான் இப்போ வரவே மாட்டா. எங்களுக்கு இப்போ 3 hours இருக்குது. நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது 3 hour அப்படின்னு. 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு வந்து பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 மணியோ 7:30 மணியோ. பட் இப்போ பரவாயில்ல, டைம் பாஸ் நல்லா ஆகிட்டுருக்கு. விளையாடியாச்சு. நல்லா அத்தருக்கு 2 ப்ரைஸும் வந்திருக்கு. ஸோ ஏதோ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்ஸ் தகுந்தான பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் கிஃப்ட் சூஸ் பண்ணலாம். ஒரு கேட்பரி சாக்லேட் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் 2 hour இருக்குது. இந்த மால் வந்து ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக இல்லை, நிறைய காலியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் கடைங்க ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. மேலே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த அயோனா, இது பேர் வந்து அயோனா. இந்த கேமிங் ஜோன் உள்ளேயே குட்டி ரெஸ்டாரண்ட், குட்டியில் பெருசாகவே இருக்குது. மேட்ச் பார்த்துட்ருக்காங்க, பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஸோ பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம உட்காரத்துக்கு ஸோ ரொம்ப பெரிய இடம். அங்கே இடம் நல்லா பெருசாக இருக்குது. பிரியாணி இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் எப்பவுமே முன்னாடி வந்து பேரடைஸ் பிரியாணி இருக்குது. நான் எப்பவுமே ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டதில்லை. ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு நான் என்னோட பிரியாணி தான் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன். வெளியில் உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் 1 hour இருக்குது. இந்த மால் பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, பெரிய இடம். ஆனால் இதெல்லாம் அட்ராக்டிவாகவே இல்லை. இவ்வளோ பெரிய மால், ஸ்பேஸ் ரொம்ப இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், ஆனால் அன்ஃபினிஷ்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மெயின் வந்து இந்த கேமிங் ஜோன் உள்ளே வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பேண்டலூன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடை இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை. பேசிக்கலி டைம் பாஸ் பண்ண முடியாது இங்கே ரொம்ப நேரம். இது வந்து மேலே அங்கே கார்னரில் லைட் எரியுது பார்த்தீங்கன்னா, அதான் ஆனஸ்ட்டாக. ஸோ இது 3-4 இது வச்சு தான் இது
இந்த மாலே ஓட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அங்கே தான் விஹான் போயிருக்கான். அந்த ஃபுட்பால் இது இருக்குது, ப்ளஸ் பீட்ஸா இருக்குது. அந்த இடம் நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் டெரஸ் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பிரியாணி இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து இந்த ரேமண்ட் கடை இருக்குது. அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் ஜோன், அந்த கிளைம்பிங், அது என்னது கிளைம்பிங், அதெல்லாம் கீழே பார்த்தீங்க இல்லையா அது. அப்புறம் நாங்கள் போனது அயோனா. ஸோ இதை வச்சு தான் இந்த மாலே ஓட்டிட்டு கிளிம் கிளைம்பிங்க. இன்னும் எங்கேயாவது பக்கத்தில் டீ கடை இருந்தால் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். இங்கே இது இருக்குது, பக்கத்தில் ராம்தேவ் மெடிக்கல்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பாரடைஸ் பிரியாணிக்குள்ளே போய் செக் பண்ணாங்க டீ இருக்குமா. ஏன்னா யூஸ்வலாக பிரியாணி பிடிச்சிட்டு டீ குடிக்கணும்ல. ஸோ மோஸ்ட்லி அவங்க கிட்டே இருக்கும். ஈவினிங் டைம் வேறு செக் பண்ணலாமா. அங்கே ஒரு பேக்கரி கூட இருக்குது. பேக்கரி டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க டீ. ஒன்றுமே இல்லாத மாலில் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி இது என்னவோ எங்கள் பசங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸில் தான் போது ஓடுது இந்த மால். இங்கே இருக்கா, இங்கே பாரடைஸ் பிரியாணி, அதுதான் மேலே ஆனஸ்டாக. இதுதான் வர்ஜீனியா மால். இங்கேயே மெனு இருக்குது. மெனு பார்த்தா வெளியிலேருந்தே தெரியுது. கேட்டும் பார்த்துட்டோம். ஜூஸ் மாத்திரம் தான் இருக்கான், டீ இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியல. இதுலேயே கொலம்பியா ஏஷியா இருக்கும், பெரிய ஹாஸ்பிட்டல். எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃபோரம் வேல்யூ மால் இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட். நாங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். வாக் மாதிரி தான் கொலம்பியா ஏஷியா ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு வந்து நான் இப்போ சிட்டி கைடு, சிட்டி டூர் மாதிரி காட்டிகிட்டே வரேன். ஏன்னா என்ன நிஜமாக என்ன பண்ணுறது தெரியாது. அங்கே நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் போர்டு போட்டுட்ருக்காங்க. ரோட்டில் இந்த மாதிரி நான் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போது என் ஹஸ்பண்டும் அத்தருக்கும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. எங்கேயாவது டீ கடை கிடச்சா நல்லாயிருக்கும். எம்டிஆரே போயிடலாம். முன்னாடி வந்து ஒரு எம்டிஆர் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குது. அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்தோம். ஒரு மாலில் ஒரு டீ கடையாக கூட இல்லாமல் இருக்கும். டீ காஃபி எதுவுமே இல்லாமல் தான் இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக். இது பார்த்து தான் நான் ஏமாந்துட்டேன். முன்னாடி ஃபோரம் மால் இருக்குது. நான் வந்து அங்கேயே ஜூஸ் குடிச்சிட்டேன் அந்த அயோனாலேயே. ஸோ எனக்கு டீ குடிக்கலைன்னா கூட ஓகே, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான். ஸோ இந்த எம்டிஆர் வந்து இந்த ஃபோரம் மால்குள்ளே இருக்குது. நான் நினச்சா தனியாக இருக்குது ரெஸ்டாரண்ட். பார்த்தா ஃபோரம் மால்குள்ளே இதுதான் எம்டிஆர். ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே நடந்து இங்கே ஸோ இந்த எம்டிஆர் வந்து தனியாக ஒரு பில்டிங்குன்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து இந்த ஃபோரம் மால்குள்ளே இருக்குது. இந்த மாலுக்கு நாங்கள் அடிக்கடிக்கு வருவோம். ஆனால் எம்டிஆர் வந்து எப்போவுமே வந்ததில்லை. இந்த மாலில் நாங்கள் வந்து அந்த டாஸ்கேனோ பார்த்தீங்களா, இதோட நான் வீடியோ போட்டிருப்பேன். அது நல்லாயிருக்கும் அங்கே ஃபுட். எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஈஸ்ட் இண்டியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. ஈஸ்ட் இண்டியன் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆருக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த மால் பாருங்கள், சண்டே என்னதோ அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அந்த மாலில் க்ரௌடே இல்லை, காலியாக இருக்குது. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். வியூ நல்லா இருக்கு. பிடிக்கிட்டா இங்கே டீ எப்படி இருக்கும் தெரியல. காஃபி எதுவும் ஃபில்டர் காஃபியா, மினி ஃபில்டர் காஃபி? இல்லை எனக்கு டீயே சொல்லு. டீயா? மினி டீ. மினி டீ. தோசை வேணாம், ஜாமுன் எல்லாம் வேணாம். உனக்கு வேணுமா எதுனா? பஜ்ஜி போண்டா. ஸோ ஜஸ்ட்டு காஃபி சொல்லியிருக்கோம். டீ இது வாட்டர் பேடா. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து தண்ணி வைக்கும் போது உங்களுக்கு தண்ணி வேணான்னு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து அப்படியே தூக்கி கொட்டிடுவாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் இவ்வளோ வேஸ்ட். இது வந்து எதுக்கு ஃபுல்லாக வைக்கிறாங்க கேட்டுட்டு இப்போ நான் எல்லாம் வாட்டர் பாட்டில் கூட கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு ரூல்ஸாக தண்ணி வந்து கொடுக்கும்போது ஹாஃப் கிளாஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கேட்டுட்டு கொடுக்கணும். இப்படி ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க, அது அப்படியே தூக்கி கொட்டுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு சிப்பு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே டேபிளில் வச்சுருவாங்க. இது எப்படின்னா இது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த தண்ணி கிளாஸ் வேறு யாருக்கணும் கொடுக்குது. அதனால தான் நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்கிட்ட என் தண்ணி பாட்டில் இருக்குது.
4 பேர் இருக்கோன்னா 4 ஃபுல்லாக தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். ரெஸ்டாரண்ட்லேயே நான் உங்களுக்கு காட்டணுன்னா இங்கே எவ்வளோ ஒரு 10-20 டேபிள் இருக்குது. 20 டேபிளுக்கு மேலேயே இருக்கும். ஒரு டேபிள்லையும் அத்தனை கிளாஸ் தண்ணியோடு இருக்குது. ஜனங்க எழுந்து போயிட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோ தண்ணி ஆச்சு. இது டீயா காஃபியா? அது மினி டீயா? இதுதான் என்னோட மினி டீ. சின்ன கப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் என்னோட சின்சியர் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி ஹோட்டல் போனீங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா அப்பயே வேணான்னு சொல்லிவிடுங்க. இல்லைன்னா 1 கிளாஸ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ½ கிளாஸ் வாங்கிக்கோங்க. நம்ம பெங்களூரே தண்ணி, பெங்களூருன்னு இல்லை, தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அதுவும். ஸோ நான் எப்போவுமே டீ குடித்தா இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் தான் வச்சு குடிப்பேன். அது எனக்கு பழக்கம். சேஃப் இல்லையா, ஏன்னா எல்லாமே அந்த பக்கம் தான் வச்சு குடிப்பாங்க. நான் வீட்டில் கூட கிளாஸில் டீ குடித்தா இப்படி தான் குடிப்பேன். எனக்கு இதில் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் வந்துடும். நான் வரும்போது அங்கே ஒருத்தர் இருந்தார் கேஷ் கவுண்டரில். அந்த வெயிட்டர்கிட்டையும் நான் தண்ணி விஷயம் பற்றி சொன்னேன். ப்ளீஸ் 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 தண்ணி வேணாம், தேவையில்லாமல் சர்வ் பண்ணாதீங்க, இல்லைன்னா ½ கிளாஸ் சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து 10 மினிட்ஸில் மால் ரீச் ஆகிடும். அங்கேருந்து விஹானை பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. சினிங்கிட்டே இருக்கா. பார்க்குறது எல்லாம் வேணும். புக்கு வேணும், ஷூ வேணும், வேறு என்னடா வேணும். அதான் சரி இந்த மாலே வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். மால் வேணுமாடா, இந்த மால் வாங்கி கொடுத்துடலாமா அதற்கு. டீ ரொம்ப நல்லா இருந்தது. நான் காஃபி குடிக்கலான்னு தான் போனேன். அப்புறம் டீ குடித்தேன். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி 3 ஹவர் டைம் பாஸ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஈஸ்ட் இண்டியன் ஃபுட். இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸ்ட் இண்டியன். ஒரு நாள் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு போய் சாப்பிடுவோம். கரெக்டாக மணி 7 ரீச் ஆகிட்டோம். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. நல்லா கூத்தடிச்சு. மால் பாருங்களேன், ஒரு காக்கா கூட இல்லை. ரெஸ்டாரண்ட் மட்டும் பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பாபிக்யூ நேஷனும் இருக்குது. அந்த மால் எப்படி இருந்தது, இவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணி எப்படி ஒரு சண்டே ஈவினிங் எப்படி இருக்கணும், பீக் டைம் வீக்கெண்டில் எப்படி இருக்கணும் ஒரு மால்னா. அது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, ஒயிட் ஃபீல்டு, ஜஸ்ட் ஆப்போசிட் அந்த ஃபோரம் மால். ஆனால் இந்த மாலில் வந்து இப்படி இருக்குது. கோட் பாருங்கள், காலியாக இருக்குது. இப்படி ஒரு வித்தியாசமான மால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பெங்களூரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். யாரும் காணும். நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸ். You enjoyed? Did you enjoy பண்ணிருக்கானா? ஏமாதி கிஃப்ட்ஸா? இன்னும் 2 மினிட்ஸ்னு விளையாட போறோம். What's that? செய்யலேம்மா. இதுல கூட ஃபைட்டிங். அப்பா கடவுளே. அதற்கு கூட கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, சாக்லேட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஏ நிதி அதர் சூப்பர் ஹாப்பி. गिफ्ट्स विन பண்ணிருக்கா, சாக்லேட் வின் பண்ணிருக்கா. ஏம் கனது என்னோ கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டார்ச் கொடுத்திருக்காங்க, குட் கிஃப்ட். ஆனா அது ஒரு நாளைக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. ஒரு டார்ச் கொடுத்திருக்காங்க, அது ஒரு நாளைக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்தது, அது எப்படி இதாச்சு வீணா போச்சுன்னு தெரியல. ஒரு டிராவலுக்காக வச்சிருந்தேன். அந்த டார்ச்ல வந்து வாட்ச் இருந்தது, பேட்டரி ஓரியன்ட், ப்ளஸ் நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டாக யூஸ் பண்ணலாம், என்னென்னவோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம சார்ஜ் கூட பண்ணிக்கலாம், அப்படி எல்லாம் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கல எத்தனை நாள் அது வருது அப்படின்னு, லாஸ்டிங் ஆகும். ஸோ இந்த vlog எங்கேயே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவ்வளோதான், வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு நாளைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு மார்னிங்க்கு எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. ஸோ போயிட்டு நாங்கள் எதாவது நைட்டுக்கு டின்னர் வந்து பிரியாணி தான். நான் முடிஞ்சால் அந்த பிரியாணி காட்டுறேன். இது சார்ஜே இல்லை சுத்தமாக. இப்போ இன்னும் சூப்பராக ஆகிடும். பிரியாணி பற்றியே பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, குட் நைட். இந்த மால் பாருங்க, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாரத்தள்ளியில் இருக்க KLM ஃபேஷன் மால். இன்னும் நான் போகலை இந்த மாலுக்கு. ஆனால் பாருங்க எப்படி இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே ஜொலிக்குது. இந்த மாதிரி பெங்களூரில் எங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மல்டி கலர்டாக அப்படியே LED லைட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த பிரியாணி காட்டலான்னு மத்தியானமாக வந்து சுட ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. அப்படியே உதிரியாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ வந்து டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். பலன்னு இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. குழையில ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது.